பிரிண்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். யார் என்ன சொன்னாலும், எவங்க என்ன கருத்து போட்டாலும், விமர்சனம் செஞ்சாலும் எங்களுக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்றத ஓபிஎஸ் அவர்கள் அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாரு. இதை உறுதிப்படுத்துற விதமா பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன பண்றாருன்னா, அவங்க அதாவது டிடி வித்யநகரனும் ஓபிஎஸும் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கிறாங்க. இதை யாரும் மறுக்கல. பாஜக ஓபிஎஸ் கைவிடல, தவிக்க விடல, பரிதபிக்க விடல. எல்லாரும் வாய்க்கு வந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு பேசி முடிச்சிட்டாரு நயினார் நாகேந்திரன். இது ஒரு புறம் இருக்க, முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸ் அவர்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் பாத்தீங்கன்னா யாருமே உள்ள போகாத இடம், யாருக்குமே கொடுக்காத இடம். அப்படி என்ன இடம்? அது உன்னதமான இடம், பரிசுத்தமான இடம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அண்ணாமலை அவர்கள் புகழாரம் சூட்டி இருக்கிறாரு ஓபிஎஸ்க்கு. அது என்னப்பா இடம், அந்த இடம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ஞ்சனா அண்ணாமலை எந்த இடத்த சொல்றாருன்னா, பிரதமர் மோடியோட இதயத்துல அவருக்குன்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்றதான் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி என்ன பண்றாரு சொல்லியிருக்கிறார். பிரதமர் மோடி இருதயத்துல ஓபிஎஸ்க்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. அந்த இடத்தை யாராலையும் என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. யாரையும் அந்த இடத்துல இருந்து அவரை தூக்கி போட முடியாது. எங்க பாஜகவே நினைச்சாலும் மோடி அவர்கள் என்ன பண்ணுவார்னா, அவருடைய இருதயத்திலிருந்து ஓபிஎஸ் அவர்களை தூக்கி எறிய மாட்டாரு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் பாஜகவுக்கு செஞ்சிருக்கிறாருங்க அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாரு சொல்றாரு. சரி, எதுக்கு இந்த இரண்டு பாஜக முன்னாள் இந்நாள் தலைவர்கள் ஓபிஎஸ் இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசணும், இந்த அளவுக்கு விட்டு கொடுக்காம பேசணும் அப்படின்றத கொஞ்சம் யோசிக்க முடியுதுல. ஏங்க, இபிஎஸ் உள்ள வரும்போது ஓபிஎஸ் எங்க போனாருன்னே தெரியல, யாருமே கண்டுக்கவே இல்லை, அவர்கிட்ட யாருமே பேசவே இல்லை. கொஞ்ச நாள் வெளியே தலை காட்டாம கூட இருந்தாரு. அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியல. இப்போ அவரு செய்தியாளர்கள் முன்னாடி நின்னுட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, அமித்ஷா எங்களை சந்திக்காதது, எங்களை கூப்பிடாதது, அவரை சந்திக்கிறது எங்களை கூப்பிடாதது அதிருப்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அரசியல் பயணத்துல அவர் லக்கை நோக்கி சூப்பரா பயணிச்சிருக்கிறாரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள் சொன்ன உடனே இங்க பாஜக என்ன பண்ணுது, பரிதபிச்சு ஐயோ எங்க அண்ணன் ஓடுற போறாரு, அண்ணனை புடிங்கய்யா, ஈர்த்து புடிங்கய்யா, அவர் அமுக்குங்கய்யா அப்படின்ற ரேஞ்சில ரெண்டு தலைவர்களும், அதாவது முன்னாள் தலைவர்கள் இந்நாள் தலைவர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, மாறி மாறி ஓபிஎஸ்க்கு என்ன பண்றாங்க, புகழாரம் சூட்டுறாங்க. என்னையா இவங்களுடைய கணக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா, சி இதெல்லாம் ஒரு அரசியலா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பாஜகவுடைய நடத்தைகளை விமர்சிக்க தோணுது. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் எந்த அளவுக்கு பாஜகவுக்கு முட்டு கொடுத்திருந்தாரு அப்படின்றது நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். அதாவது அதிமுக பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அவர் மேல பாட்டில் எரிஞ்சு எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க. அவரை பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் முதல்வர் அப்படின்றத கூட அவரை மதிக்காம, அவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்தாருங்க, அதை கூட மதிக்காம அதிமுக அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தினாங்க ஓபிஎஸ் அவர்கள். அது ஒரு ஈரோடு கிழக்கு எம்எல்ஏவா இருந்த திருமகனார் ஈவேரா இறந்துட்டாரு. அவருடைய இறப்புக்கு அப்புறம் இடைத்தேர்தல் நடந்தது. சோ அந்த டைம்ல இடைத்தேர்தல் டைம்ல இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படின்றது ரெண்டு இரு துருவங்களும் உச்சகட்டத்தில் இருந்த மோதல் உச்சகட்டத்தில் இருந்தது. அப்போ ஓபிஎஸ் தலைமையில ஒரு வேட்பாளரை போடுறாங்க, இபிஎஸ் ஒரு வேட்பாளர் போடுறாரு. ஆனா இந்த இரட்டை இலை சின்னம் தற்காலிகமா தான் இபிஎஸ்க்கு ஒதுக்கப்படுது. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, சுயேட்சை சின்னத்துல நின்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, ஒரு வேட்பாளரை போடுறாரு. ஆனா பாஜக கேட்டுக்கொண்டது நிமித்தம் அதிமுக வேட்பாளரை போடுறாங்க, நீங்க நிக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டது நிமித்தம் தன்னுடைய வேட்பாளரை வாபஸ் வாங்க வைக்கிறாரு. நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டோம், வேட்பாளரை வாபஸ் பண்ண வைக்கிறாரு. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பாஜக விட்டு கொடுத்தவரு, அதிமுக விட்டு கொடுத்தவரு, ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப இறங்கி போறவர். ஆனா அப்பேற்பட்ட ஒரு மனிதனை பாஜக அதிமுக இப்ப கூட்டணியில வந்துச்சுன்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சு ஆடுனாங்க இபிஎஸ். ஆனா ஓபிஎஸ் மறந்துட்டாங்க. எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக ஓபிஎஸ் கைவிட்டுருச்சா, தவிக்க விட்டுருச்சா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசினாங்க. ஆனா பாஜக இருக்கிற ஒருத்தரும் என்ன பண்ணல, ஓபிஎஸ்க்கு ஆதரவா பேசினாங்கன்னா இல்லவே இல்லை. அதான் ஓபிஎஸ் அவர்களும் டிடி வித்யநகரனும் நாங்க பாஜக ஆதரவாளர் தான் இருக்கிறோம் அப்படின்றத தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இப்போ நிலைமை வேற மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் சைலண்டா ஒரு காய்களை நகர்த்திட்டு வராரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல மூன்றாவது ஒரு அணியை உருவாக்கலாம். அதாவது இந்த மூன்றாவது அணி அப்படின்றது நிறைய பேசப்பட்டது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் அவங்களா சேர்ந்து தமிழக வெற்றி கழகம் இவங்களா சேர்ந்து ஒரு கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாமக, தமிழக வெற்றி கழகம், சீமான் இவங்களா சேர்ந்து ஒரு
கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டது. அதுக்கப்புறம் சீமான், தேமுதிக, தாவேகா இவங்களாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டது. ஆனா இப்பவும் பேசப்படுது. எப்படி பேசப்படுதுன்னா இது கொஞ்சம் சாத்தியமா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. என்னன்னா இங்க பாமக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னமும் பாஜக கூட கூட்டணியில் தான் நீடிக்கிறோம் அப்படின்றத அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவே இல்லை. தேமுதிகவும் அதிமுக கூட கூட்டணியில இல்ல அப்படின்றத அவங்களும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. இவங்க ரெண்டு பேரும், அதாவது பாமகவும் தேமுதிகவும் இன்னும் அந்த கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்றத அவங்க உறுதிப்பட சொல்லல. இது ஒரு புறை இருக்க, ஆல்ரெடி அதாவது அதிமுக கூட்டணியில் இருந்த புதிய தமிழக கட்சி கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்னாரு, நாங்க வந்து யாரோ ஒருத்தர் சிஎம் ஆகிறதுக்கு நாங்க வந்து என்ன பண்ண போறோம், உழைக்க போறது இல்லை, அதனால அந்த கூட்டணியில நாங்க வெளியே வந்துட்டோம் அப்படின்றத அவர் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அவருடைய கூட்டணி இலக்கு எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரோம் அப்படின்னு சொன்ன தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி அவர் என்ன பண்றாரு, மூவ் பண்ணி இருக்கிறதா செய்திகளும் வந்திருக்கு. சோ இதன் மத்தியில ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு திமுக கூட கூட்டணி வைக்கணும், பாஜக கூட கூட்டணி வைக்கவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. அன்புமணி அவர்களுக்கு பாஜக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தும் போது. சோ இந்த இரண்டு பேருடைய கருத்துகளுக்கு பொதுவான ஒரு கருத்து வந்திருக்கு பாமக. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கூட்டணி வேணா, தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைப்போம், அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட கூட்டணி வச்சு நம்ம ஆட்சியை மாற்றத்தை உருவாக்கிடுவோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பாமக வட்டாரங்கள் பேசப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. சோ தேமுதிகவும் இங்க எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தரல, அதனால நாங்க அதிமுக கூட கூட்டணியில இருக்க முடியாது, ஒருவேளை விஜய்க்கும் விஜயகாந்துக்கும் நல்ல ஒரு உறவு உண்டு, அதனால வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல அவங்க கூட போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, தேமுதிக வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ இப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது இங்க ஓபிஎஸ் ஒரு புது கணக்கு ஒண்ணு போடுறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு நம்ம பாஜக கூட இத்தனை நாள் நம்ம கூட்டணி இருந்தோம், எதுனா ஒரு ஃபேவர் நம்மளுக்கு பண்ணாங்களா, அந்த வழக்கு கூட அவங்களுக்கு தானே ஃபேவரா பண்ணாங்க, நம்ம ஒரு வழக்கு கூட நம்மளுக்கு வந்து ஃபேவரா பண்ணவே இல்லையே, அதிமுகவை எப்படியாச்சும் உள்ள கொண்டு வரணும், அதிமுகவை நம்ம கை நழுவி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா வழக்குகளையும் எல்லா இடத்திலையும் அவங்களுக்கு தானே ஃபேவரா பண்ணாங்க அப்படின்ற ஒரு அதிருப்தியில இருந்தவர் தான் இப்ப விஜய்க்கு வந்து என்ன பண்ணிருக்காரு, ஒரு துண்டு ஒண்ணு போட்டிருக்காரு, வாழ்த்துத சொல்ற துண்டு. இது வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை ஓபிஎஸ் அங்கிருந்து வெளியே வராருன்னா அடுத்து டிடிவி தினகரன் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ், தேமுதிக, பாமக, தமிழக வெற்றி கழகம் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டா, மூன்றாவது அணி ஒரு கூட்டணி உருவாக்கிட்டா கொஞ்சம் தேர்தல் டஃபா தாங்க போகும். அதுல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதிமுக பாஜகவுக்கு பேர் இடி விழுந்துரும். அதனாலதான் பதறி போய் என்ன பண்றாங்கன்னா பாஜக இப்போ ஓபிஎஸ் அண்ணனை எப்படியாவது வெளியே அனுப்பிடக்கூடாது, நம்ம கூடியே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப இருக்கிற பாஜக மாநில தலைவர் அவர்கள் புகழாரம் சூட்டி என்ன பண்றாரு, இல்லங்க ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கிறாரு, அவர் அந்த அண்ணன் வந்து எனக்கு நல்லாவே தெரியும், எங்களுடைய பயணிச்சவர், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக ரொம்ப பிடிக்கும், பாஜக விட்டு வெளியே போக மாட்டாரு அப்படின்றத அவர் வந்து என்ன பண்றாரு சொல்றாரு, டிடிவி தினகரன் எங்க கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியில அதிமுக இணையக்கூடாது அப்படின்றத கண்ணு கருத்துமா இருந்தாரு அண்ணாமலை அவர்கள். டெல்லி பாஜக மேலிடம் 2026 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி சேரணும் அப்படின்றது எவ்வளவு முயற்சித்தாங்க. ஆனா தொடர்ந்து அந்த தோல்விகளை எல்லாவற்றையும் முறியடித்து பாஜக கூட்டணியில் அதிமுக சேரவே கூடாது அப்படின்றத கட்டணும் கச்சிதமா முடிச்சு வருது அண்ணாமலை அவர்கள். சோ இப்படி இருக்கும் பொழுது இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில அதிமுக வரணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை பாஜக கொடுத்தது. உடனே இவர் நிர்பந்தத்தை தாங்கவே முடியல. ஏன்னா இவருடைய பையனுடைய கேஸ், அதே மாதிரி இவருடைய சம்பந்தியோட கேஸ், இன்னும் முன்னாள் அமைச்சருடைய கேஸ், எல்லா கேஸும் அமித்ஷா டேபிள் மேல இருந்ததுனால வேற வழியே இல்லாம கூட்டணிக்குள்ள போனோம். ஆனா கூட்டணிக்குள்ள போனாலும் தன்னுடைய கெத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி விட்டுடக்கூடாது, அதுக்காகவே என்ன பண்ணாரு, சில நிர்பந்தங்களை வச்சார். முதலாவது நிர்பந்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க கூட்டணிக்குள்ள வரணும்னா இங்க தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு. சோ அதன் பேர்ல தான் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டார் அப்படின்ற நிறைய செய்திகள் வந்து உறுதிப்பட செய்திகள் வந்து நிறைய பரவிச்சு. சோ அதனால அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ண போறாருன்னா ஓபிஎஸ் வச்சு எப்படியாவது அதிமுகவுக்கு செக் வைக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் ஓபிஎஸ் அவர்களை மோடியோட இருதயத்திலே அவருக்கு தனி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே போட்டாரு. அதாவது அவர் வந்து மாநில லெவல்ல இல்ல, டெல்லியிலே போட்டார். ஓபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு வரைக்கும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு அப்ப இபிஎஸ்க்கு வந்து இடம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏங்க இபிஎஸ் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு மேல வேலை இருந்தது அமித்ஷாக்கு. ஆனா அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக இருக்குது, அந்த தமிழ்நாட்டுல அவங்க தான் தலைமை அப்படின்றத பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா இங்க அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே போகிறாரு அப்படின்ற விஷயத்தை அறிஞ்சிட்டு ஓபிஎஸ் அவர்கள் வெளியெல்லாம் போக கூடாது, தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கணும். ஆனா அதிமுகவுக்கு அவர் தலைவலியா இருக்கணும். குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் தலைவலியா இருக்கணும். ஏன்னா கட்சியிலே சேர்த்துக்க மாட்டேன், கூட்டணியிலே சேர்த்துக்க மாட்டேன் சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதனால நீங்க வெளியெல்லாம் போயிடாதீங்கன்னு, உள்ளுக்குள்ளேயே இருங்க. உள்ளுக்குள்ளேயே இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி கொடைச்சலை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடைச்சலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஓபிஎஸ் வைத்து இபிஎஸ்க்கு அண்ணாமலை அவர்கள் செக் வைக்கிறதாக செய்திகள் பரவிட்டு இருக்கு. அதனால தான் ஓபிஎஸ் அவர்களை மோடியோட இருதயத்தில் அவருக்கு தனியா இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி லெவல்ல இணைச்சு பேசுறாரு ஓபிஎஸ் அண்ணாமலை அவர்கள். சோ ஏதோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அரசல் புரசலாவே இருக்கு. அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த போர் வந்து அப்பத்திலிருந்து இருக்கு, இப்பதான் புதுசா ஏற்பட்டிருக்குன்னா இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங் நடந்ததுல தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இருக்குதுன்னு அப்ப கூட யாருமே அண்ணாமலை அவர்களும் இபிஎஸ் சந்திச்சு பேசிக்கல, சமரசம் பேசிக்கல, எந்த ஒரு சமரச பேச்சும் இல்ல. அப்படின்ற ஒரு பேச்சுல தான் அண்ணாமலையும் எடப்பாடியும் எதிரும் புதிரா தான் இருக்கிறாங்க அப்படின்ற செய்தி வந்திருக்கா. என்னையே நீ தலைவர் பதவியில இருந்து தூக்கிட்டல, ஓபிஎஸ் வச்சு உங்களுக்கு வந்து நான் என்ன வந்து செக் வைக்கிறோம் பாருங்க அப்படின்ற ரேஞ்சில தான் அண்ணாமலை அவர்கள் இறங்கிட்டாரு. என்னதான் இருந்தாலும் ஓபிஎஸ் இந்த கருத்து, அதாவது அந்த செய்தியாளர் சந்திப்பு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழக அரசியல். அதுவும் குறிப்பா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஓபிஎஸ் ஒருவேளை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டா தன்னுடைய கட்சியில இருக்கிற அதிருப்தியில் இருக்கிற நிறைய பேரு அவர் பக்கம் போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கதி கலங்கிருக்கு. என்னதான் இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தாக்கம் வந்து தமிழக அரசியல்ல இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துல. ஓபிஎஸ் அவர்கள் இனி நல்ல ஒரு முடிவை எடுக்கணும். திரும்பவும் ஏற்கனவே தர்ம யுத்தம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்ம யுத்தம் பண்ணாரு. அப்போ அவருக்கு தமிழ்நாட்டுல நிறைய வாய்ஸ் இருந்தது, மாஸ் இருந்தது. ஆனா அதை எல்லாத்தையும் உடைச்சிட்டு திரும்பவும் போயிட்டு பாஜக கூட கூட்டு சேர்ந்தாரு, அதிமுக கூட கூட்டு சேர்ந்தாரு. அதெல்லாம் இடிஞ்சு போச்சு. இப்ப திரும்பவும் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய மாசு ஒண்ணு ஏற்பட்டிருக்கு, தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னு. ஆனா திரும்பவும் அவர் பாஜக கூட கூட்டணி வச்சு அந்த மாசை இழந்துடக்கூடாது அப்படின்றதுதான் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நினைக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓபிஎஸ் அவருடைய தாக்கம் பாஜகவையும் அதிமுகவையும் அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்றதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க?